10 years 10 years இல்ல கொஞ்சம் ரீசெண்ட் டைம் தான் நினைக்கிறேன். சின் சின் யூஸ்வலா சின் சின் தான் போவோம். எங்க இருக்குன்னு இப்ப தெரியல. டி நகர் ரெசிடென்சி. யா டி நகர். டி நகரா? ஓகே. ரெசிடென்சி அங்க யூஸ்வலா அங்க தான் போவோம். சின் சின் போவோம். அங்க ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இருக்கும். அந்த அது சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ஆமா ஃபேமிலில அண்ணா தான் ஃபர்ஸ்ட் கார் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். as in கசின்ஸ்ல செரான்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கார். அந்த விங்ஸ் மாதிரி இப்படி தூக்குமே. அது அண்ணாக்கு கார் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லயே வந்து ஃபேன்சியா ஐ திங்க் நம்ம ரவுண்ட் கூட போயிருக்கோம்னு நினைக்கிறேன். வேகா ஞாபகம் இருக்கு எனக்கு. யாரு தளபதி ரொம்ப க்ளோஸ் கசின்? தளபதி கிட்டதான் நீங்க அப்சர்வ் பண்ணதுல யாரு வந்து ஈஸியா? அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஹீஸ் நாட் அ பயஸ் பர்சன்லாம் கிடையாது. எல்லாரையுமே ஈக்குவலா தான் பார்ப்பாங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பா கேட்டுறேன். ஆக்சுவலி நாங்க சாலிகிராமம்ல தான் இருந்தோம். சாலிகிராமம்ல எங்க வீடு, பின்னாடி விஜயனாவோட வீடு, சென்டர்ல ஒரு கேட் இருக்கும். ஸோ எனக்கு ஞாபகம் வருது, அந்த வீடு ஞாபகம் வந்தாலே விஜயனா தான் ஞாபகம் வருவாங்க. ஏன்னா விஜயனா அவங்களோட கேட் வழியா வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா ஆல் டே ஆல் டைம் அங்க ஃபேன்ஸ் அந்த ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களால உள்ள போக முடியாது. இது வந்து சீக்ரெட் ரூட், ஓகேவா? ஸோ இங்க வந்து காரை விட்டுட்டு அந்த கேட் வழியா தான் போவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, நான் இப்போ சொல்லிட்டேன். பட் இப்போ அந்த வீடு டெமாலிஷ் பண்ணி தே பில்ட் அ டிஃப்ரெண்ட் திங். அப்ப வரும்போதெல்லாம் அம்மம்மா வந்து ரொம்ப பெட். விஜயனாக்கு வந்து அம்மம்மா வந்து ரொம்ப பெட். சோபாமாவோட அம்மா இருக்காங்க, அவங்க ரொம்ப பெட். ஸோ ரேர் அண்ட் கேஸ் உள்ள வீட்டுக்குள்ள வந்து ஹி டாக்ஸ் அபவுட் வாட் ஷூட் ஹீஸ் பீன் இன் டு, என்ன நடந்தது, என்ன டான்ஸ், இன்னைக்கு இந்த ஹீரோயின் நடிச்சேம்மா, அதெல்லாம் சொல்லுவாரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் பெருசா அண்ணா கிட்ட அவரை அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன். எப்போ நான் அவரை பார்த்தாலும் அவர்கிட்ட நான் பெருசா கான்வர்சேஷனா ரொம்ப ரேரா தான் வச்சிருப்பேன். ஐ யூஸ் டு அட்மயர் ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட். எப்படி நம்மளோட வளர்ந்த ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு போய்கிட்டே இருக்காரு. அந்த growth-ஐ நாங்க ரெண்டு பேரும் கண் முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. பட் லேட்டர் இன் கேஸ் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி வராருன்ட்டு. எங்க வீடை சுற்றிலாம் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ அந்த ஏரியாவில் இருந்து கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ ஞாபகம் இருக்கும் அந்த சாலிகிராமம்ல இந்த ஸ்டேஜ் ஷோல எல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கும். ஆமா, ஒரு குட்டி ஸ்டேஜ் போடுவாங்க, அங்கெல்லாம் டான்ஸ் ஆடி. அது ஒரு பிராக்டிஸ், அது ஒரு பெரிய ஷோ மாதிரி எடுத்துட்டு பயங்கர சின்சியரா வேற அதுக்கு நம்ம டான்ஸ் ஆடுவோம். ஸோ பேசிக்லி வந்து தளபதி வந்து சீக்கிரமே நடிக்க போயிட்டதுனால அவர் வந்து அது பெரிய அண்ணன் ஹூ லுக் அப் டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து அந்த ஃபன் பார்ட்லாம் அவர் கூட நீங்க பெருசா பண்ணது இல்லை இல்லையா? ஆமா, அது மாதிரி இருந்தது இல்லை. ஏன்னா அவர் பார்த்தா என்னன்னா பெரிய ஒரு அண்ணா அந்த மாதிரி இருக்கும். சரி, ஏதாவது வேணும்னா யாரை விட்டு கேட்க சொல்லுவீங்க? இப்போ விஜய் சேட்டை ஏதாவது கேட்கணும், யார் அமுச்சு விடுவி கீழே போ சொல்லிடலாமா? சொல்லுங்க. எஸ், இட்ஸ் டைம் டு கன்ஃபெஸ் திங்ஸ். சரி, பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அத்தை தாங்க, ஷோபா அத்தை தான் எனக்கு ஒரே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அண்ணாவை ரீச் அவுட் பண்றதுக்கு. ஆமா, யா தட்ஸ் ட்ரூ. ஷோபாத்தை தான். ஏன்னா அத்தைக்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் வெரி க்ளோஸ், ஒரு டாட்டர் மாதிரி தான் சொல்லலாம். ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எப்படி சொல்றது, ரொம்ப பாசமா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து நாங்க வளர்ந்தது எல்லாமே ஒரே வீட்டுல வளர்ந்துருப்போம், பார்த்துருக்காங்க. ஸோ நிஜமாவே அவங்க வந்து எங்களை வந்து ஒரு டாட்டர் மாதிரி தான் பார்ப்பாங்க.